இவ மனுஷிதானா இல்ல எங்கேந்தாவது வந்திருக்காளோன்னு எனக்கு இப்பதான் சந்தேகமே வருது. மல்லிப்பூவோட கொடை என் உடம்பு மொத்தம் ஸ்பரிசமாகணும். மல்லிப்பூவோட வாசனை எனக்குள்ள போயாகணும். அப்படி பண்ணாதான் என்னால இப்ப என்னோட உயிரை காப்பாத்திக்க முடியும். பாக்குறதுக்கு நாகராணி மாதிரியே இருக்க. எங்க வீட்டுல உள்ளவங்க கண்ணில் பட்டா அவ்வளவுதான், உன்னை நேரா கைலாசத்துக்கு அனுப்பிடுவாங்க. சரி சரி, சீக்கிரம் இங்கிருந்து போயிடு. என்ன இது? என்ன இது? ஏதோ ஆபத்து வரப்போற அறிகுறி தெரியுது. எரிஞ்சுக்கிட்டு இருந்த தீ இப்ப ரொம்ப அதிகமா எரியுது. ஆபத்து, ஆபத்து! ருத்ரா, விஷ்ணு, நடக்க கூடாதது நடக்குது. யாரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஆனா யாரு, எங்க, எப்படின்னு புரியலையே. இப்ப என்ன பண்றது? நான் என்ன செய்ய போறேன் இப்ப? சர்ப்பதோஷம். ருத்ரனோட நண்பனோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இதெல்லாம் அந்த நாகராணியோட வேலை. இப்ப எப்படியாவது அவனை நான் காப்பாத்தி ஆகணும். என்ன பண்றது? என்ன பண்றது? இன்னைக்கு ஒரு நாள் அவன் அந்த நாகராணி கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா போதும். அப்புறம் பிரச்சனை வராது. என்ன பண்றது? இப்ப எப்படியாவது அவன் உயிரை நான் காப்பாத்தி ஆகணும். மொத்தத்துல கல்யாண வேலை எல்லாமே ரொம்ப நல்லபடியா முடிஞ்சுது. ஆமாண்டா, நீங்க எல்லாரும் உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஹேய் கமான், இதுக்கெல்லாம் எதுக்குடா தேங்க்ஸ்? அண்ணன் விஷ்ணு எனக்கும் அண்ணன் மாதிரி தானே. அர்ஜுன் உங்க வீட்டு பையன் இல்ல, எங்க வீட்டு பையன். சரி, நான் அப்ப கிளம்புறேன். நாளைக்கு ஆபீஸ்ல வந்து பாக்குறேன். ஓகேவா? பாய். டேக் கேர். பாய் பாய். ருத்ரா, நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. கல்யாணம் அது இதுன்னு ஆபீஸ் பக்கம் கவனம் செலுத்தவே முடியல. நான் போய் படுத்துக்கிறேன். சரிங்கண்ணா. ருத்ரா, விஷ்ணு, பெரிய ஆபத்து நெருங்குது. என்னாச்சு பாபா? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? அந்த நாகராணி மறுபடியும் தன்னோட வேட்டையை ஆரம்பிச்சிட்டா. என்ன சொல்றீங்க பாபா? ஆமா விஷ்ணு, அந்த நாகராணி ருத்ரனோட நண்பனை குறி வச்சிருக்கா. இன்னைக்கு அவன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. எப்படியாவது இன்னைக்கு ஒரு நாள் நீங்க அவனை காப்பாத்தி ஆகணும். அதுக்கப்புறம் அவனை எந்த ஆபத்து நெருங்காது. ஆனா ஒரு விஷயம், நான் உங்களுக்கு கொடுத்த தாயத்தை நீங்க எந்த காரணத்தை கொண்டு கழுத்தை விட்டு கழட்டக்கூடாது. சொல்றது புரியுதா? ஜாக்கிரதை. சரி பாபா. ருத்ரா, சீக்கிரம் போய் அவனை திருப்பி கூட்டு வா. ரமேஷ், ரமேஷ், இன்னைக்கு நீ எங்கேயும் போக வேண்டாம். ஏண்டா, என்னாச்சு? எல்லாத்தையும் சொல்றேன், நீ முதல்ல வா, கீழே இறங்கி வா. டேய், என்னாச்சுன்னு முதல்ல சொல்லுடா. எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன்டா. நீ முதல்ல காரை விட்டு கீழே இறங்கி வா. நான் சொல்றது கேளு. வா. அண்ணா, இன்னைக்கு ராத்திரி எங்கேயும் போக வேண்டாம், நம்ம வீட்லயே இருக்கட்டும். நீ போய் தூங்குனா, நான் பாத்துக்கிறேன். ஏண்டா, என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்லடா, எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன், முதல்ல வா.
என்னங்க மிஸ் மாயமா ஏதோ தீவிரமா யோசனை பண்ற மாதிரி தெரியுது. ஓ, நாம 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கோமேன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு வாரம் முடியறதுக்கு இன்னும் 3 நாள் இருக்குங்க. நீங்களே வந்து என்கிட்ட சொன்னாலும் உங்களை பத்தி அடுத்த 3 நாள் நான் கனவுல கூட நினைக்கவே மாட்டேங்க. உங்களை பத்தி இல்லைங்க, அந்த மாதிரி விஷயத்தை பத்தி நான் யோசிக்க மாட்டேன்னு சொல்ல வந்தேன். டவுட்டா? சரி வாங்க, என் நெஞ்சில தலை வச்சு படுத்துக்கோங்க. குழந்தைய தூங்க வைக்கிற மாதிரி தூங்க வைக்கிறேன். வாங்க. ஒன்னும் தேவையில்லை. என்னவோ மாரியாத்த மாதிரி குதிக்கிறீங்க. அவங்க தான் உங்க குலதெய்வமா? நான் தாலாட்டி படி தூங்க வைக்கணும்னா அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இப்பவும் எனக்காக 1000 பொண்ணுங்க கியூல நிக்கிறாங்க தெரியுமா? அப்ப அப்படியே பண்ணுங்க. அந்த 1000 பொண்ணுங்களையும் கூப்பிடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனியா தாலாட்டு பாடி தூங்க வைங்க. யார் வேண்டான்னு தடுத்தா? என்னால முடியாதுலாம் இல்ல, இருந்தாலும் அப்படி பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? அந்த கடவுள் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தருன்னு சொர்க்கத்திலே முடிவு பண்ணி கீழே அனுப்பி வைப்பாரு. என்ன பத்தியும் கட்டுப்பாடு பத்தியும் தெரியும்ல, நான் சொன்ன பேச்ச மீறவே மாட்டேன். அதே மாதிரி ஒரு வாட்டி கையை பிடிச்சுக்கிட்டா என்னைக்கும் விடவே மாட்டாங்க. நான் ஒன்னும் உன் கூட ஒட்டிக்கிறதுக்கு வரலடா. உன்னை நிரந்தரமா இந்த பூமியில இருந்து மேல அனுப்புறதுக்கு வந்திருக்கேன். சரி சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வந்து தூங்குங்க. இல்ல, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நான் கொஞ்ச நேரம் போய் அத்தை கிட்ட பேசிட்டு வரேன். ஓ, அம்மா கிட்டியா? அப்ப நானும் வரேன், வாங்க. 2 பேரும் சேர்ந்து அம்மாவை இம்சிக்கலாம். ஒன்னும் தேவையில்லை. நான் அவங்க கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு தனியா பேசணும். நீங்க வராதீங்க. ஓஹோ, மாமியார் மருமக சீக்ரெட் செஷனா? நடத்துங்க நடத்துங்க, நான் தூங்குறேன். ஏங்க ஒரு நிமிஷம். என்ன வளையலுங்க அது? நான் பார்க்கவே இல்லை. இது நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த அன்னைக்கு போட்டுக்க சொல்லி உங்க அம்மா கொடுத்தாங்க. ஓஹோ, பரம்பரை சொத்து. வெரி குட். கிளம்புங்க, நாங்க தூங்குறோம். ருத்ரா, ஏன்டா என்ன இப்படி இழுத்துட்டு வர? என்ன ஆச்சுன்னு சொல்லு. விஷ்ணு, நீ எதுக்கு இப்படி பயந்து போயிருக்க? என்னதான் ஆச்சு? அது வந்து என்ன ஆச்சுன்னு சொல்றீங்களா? அந்த நாகராணி மறுபடியும் நம்மள குறி வச்சிட்டா. என்னடா சொல்ற? அப்படின்னு யார் சொன்னது? பாபா தான் சொன்னாரு. அந்த நாகராணி மறுபடியும் தன்னோட வேட்டையை ஆரம்பிச்சிட்டா. ஆமா விஷ்ணு, அந்த நாகராணி ருத்ரனோட நண்பனை குறி வச்சிருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் நீ தப்பிச்சிட்டா, அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லையா? அப்படியா? ஐயோ, இப்ப என்னடா பண்றது? எப்படி அவகிட்ட இருந்து தப்பிக்கிறது? நீ எதை பத்தியும் கவலைப்படாத, பாபா சொல்லிட்டார்ல.
இன்னைக்கு ராத்திரி நீ எச்சரிக்கையா இருந்தா போதும், அப்புறம் பிரச்சனை இல்லை. நீ இன்னைக்கு எங்க வீட்லயே தங்கிடுறா. இருந்தாலும் எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. நீ எதை பத்தி யோசிக்காத, இந்த ரூம்லயே ஏற, சேஃப். இங்க யாரும் வர முடியாத. நீ பத்திரமா ரூம் லாக் பண்ணிட்டு நல்லா தூங்கு. எப்படியோ இன்னைக்கு ராத்திரி மட்டும் எச்சரிக்கையா இருந்துட்டா அப்புறம் பிரச்சனை இல்லை. இது பாரு, யாரு வந்து கதவை தட்டினாலும் சரி, கதவை திறக்காத. அதே மாதிரி கழுத்துல இருக்கிற தாயத்து பத்திரம். எதுக்காகவும் நீ அதை கழட்டக்கூடாது, சரியா? தைரியமா இரு, நாங்க எல்லாரும் இருக்கோம். ஆமா, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா குரல் கொடு, நாங்க வந்துருவோம். சரி சரி, நான் இந்த ரூம்குள்ளேயே இருக்கேன். எப்படியோ சரியான நேரத்துல பாபா எச்சரிக்கை பண்ணது நல்லதா போச்சு. இல்லைன்னா இந்நேரத்துக்கு என் நிலைமை, என் கதையை முடிஞ்சாலும் முடிஞ்சிருக்கும். கடவுளே, எப்படியாவது இன்னைக்கு ஒரு ராத்திரி என்னை காப்பாத்திருப்பா. உனக்காக உன் கோயிலுக்கே வந்து அங்க பிரதர்ஷனம் பண்றப்பா. காப்பாத்துப்பா. எப்படியோ ருத்ரனை இங்கே இருக்க சொன்னது நல்லதா போச்சு. இதான் எனக்கு சேஃபான இடம். நான் இங்க இருக்கதா சரி. எப்படியாவது சீக்கிரமா விடிஞ்சா எனக்கு அதுவே போதும். தெய்வமே, காப்பாத்துப்பா, காப்பாத்து. இப்ப என்ன பண்றது? எதிரி கண்ணு முன்னாடியே இருக்கான். ஆனா அவன் கழுத்துல தாயத்து இருக்கே. நான் அவனை கொல்றதுக்கு இன்னைக்குதான் சரியான நாள். இந்த வாய்ப்பை நான் தவற விடவே கூடாது. ஆனா இப்படி சீஷாவை கொன்னு நாகராணிய கொன்னுட்டதா நினைச்சு சந்தோஷப்படுறீங்கல்ல? உங்க சந்தோஷத்தை நான் கெடுக்கிறேன். அப்படி நடக்கணும்னா இன்னைக்கு இவன் செத்தே ஆகணும். அவனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே நான் கூட்டிட்டு போய் ஆகணும். ஆனா ஆனா எப்படி? அமிர்தா, என்ன இது? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன தூக்கம் வரலையா? இல்ல பாட்டி, என்னமோ தூக்கமே வரமாட்டேங்குது. மனசுக்குள்ள ஏதோ நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்கு. மனசுல நிம்மதியை இழந்தவங்க தான் தூக்கம் இல்லாம தவிப்பாங்களாம். மனசுல நிம்மதியே இல்லாம தவிக்கிறவன் நான். ஆனா நீ தூக்கத்தை இழந்து தவிக்கிற. நல்லா இருக்கு. அத்தை, அமிர்தா, என்ன இது? இந்த நேரத்துல ரெண்டு பேரும் இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல அத்தை, சும்மா அப்படி வந்தேன். எனக்கு புரிஞ்சு போச்சு அமிர்தா. இங்க பாருமா,
யார் பேச்சையும் கேட்டு நீ உன் மனசை குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது இப்போ நீ இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்க இல்லையா, மத்தவங்களுக்கும் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கும் உன்னை ஏத்துக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும்ல. உண்மையை சொல்லணும்னா என் அத்தைக்கு உன் மேல கொஞ்சம் பாசம் அதிகம்தான். யார் மேல அதிக பாசம் வச்சிருக்கமோ அவங்க கிட்ட தானே அதிகமா கோவப்படுவோம். அப்படிதானே அத்தை? ஆமாமா, நீ சொல்லிட்டல்ல, அப்ப அப்படித்தான். அமிர்தா, நீ போய் படுத்துக்கோமா, ரொம்ப நேரமாகுது. அத்தை, உங்களுக்கும் தான், போய் படுத்துக்கோங்க. தூக்கம் கெட்டுச்சுன்னா உடம்புக்கு நல்லதில்லை. நான் ரூம்க்கு போறேன் பாட்டி. இந்த நேரத்துல கதவு தட்டுறாங்களே, யாரா இருக்கும்? யார் அது? நான் தான்ப்பா, அம்மா. ஓ அம்மா, என்னம்மா அது இந்த நேரத்துல? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. ஓ, உள்ள வாங்கம்மா. ம். உட்காருங்கம்மா. எல்லாரும் ஓடி ஆடி கல்யாணத்துல வேலை செஞ்சீங்க. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்தது எனக்கு 100 யானை பலம் வந்த மாதிரி. நல்ல ஃப்ரெண்ட்ஸா இத கூட செய்யலாம் எப்படிமா? என்ன ரமேஷ், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, கல்யாணம் அலைச்சலாச்சே, அதனால தான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன், அவ்வளோதான். உண்மையை சொல்லு ரமேஷ், இங்க என்ன நடக்குது? நானும் காலையில இருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்படியா? இல்லையம்மா, எல்லாரும் நார்மலா தானே இருக்கோம். அது இருக்கட்டும், என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு எதுக்கு நீ எங்க வீட்லயே தங்கின? அது எங்க வீட்ல யாருமே இல்லம்மா, எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க. அதுவும் இல்லாம கல்யாண வீடு இல்லையா, எல்லாரும் ஒரேடியா கிளம்பி போயிட்டா வீடு வெறிச்சோடி போன மாதிரி இருக்கும். எனக்கு இங்கேயே தங்கிடுன்னு ருத்ரா தான் சொன்னா, அதனாலதான். என்கிட்ட பொய் சொல்லாத ரமேஷ். நான் உன்னையும் என் பிள்ளைங்க விஷ்ணு ருத்ரா மாதிரி தானே பாக்குறேன். தாய்கிட்ட பிள்ளைங்க பொய் சொல்றது நல்லதா சொல்லு? உங்களோட இந்த நடவடிக்கையால என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா. சொல்லு ரமேஷ், உண்மையை சொல்லு. உங்க எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கிறது அந்த நாகர அணிதானே? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் ரமேஷ். நீங்க அத்தனை பேரும் அந்த பாம்புக்கு செஞ்ச பாவத்துக்கு இத்தனை வருஷம் ஆகியும் அதை மறக்காம இருக்கு. உங்களை பழி வாங்க துடிக்குதுங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, உன் சிநேகிதனை கொன்னது கூட அதே நாகந்தான்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப அதோட கண்ணு உன் மேல இருக்கு. இன்னைக்கு உன் உயிருக்கு ஆபத்து இருக்கிற விஷயம் கூட எனக்கு தெரியும் ரமேஷ்.